ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி முருங்கைக்காய் ஃப்ரை. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் முருங்கைக்காய், சில்லி பவுடர், தேங்காய் பால், உப்பு. இந்த முருங்கைக்காய் ஃப்ரை ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. இது ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ரொம்ப டேஸ்டியாக பண்ணிடலாம். முருங்கைக்காய் ஃப்ரை நம்ம 10 நிமிஷத்தில் நம்ம ரொம்ப டேஸ்டியாக நம்மளால செய்ய முடியும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பீசஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கொஞ்சம் கூட பெருசாக வேணும்னா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா நம்ம கடுகு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நான் கட் பண்ணி வச்சிருக்கிற காயை நான் சேர்த்துக்கிறேன். காயை சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு, காரம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த காய் நல்லா வேகிறதுக்காக நான் 1 டம்ளர் தண்ணி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம பத்தலைன்னா இன்னைக்கு கூட கொஞ்சமாக அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 1 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கலந்து விட்டுட்டு இந்த காய் நம்ம நல்லா வேக வைக்கணும். இது ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த காய் நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்க, நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஊற்றின தண்ணி இன்னைக்கு கொஞ்சம் இருக்கு. காய் 70% வெந்திருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் வேகணும். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். நான் அதை அது கூட நான் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நம்ம தேங்காய் பால் யூஸ் பண்ணி நம்ம செய்யும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தேங்காய் அரைச்சி கூட ஊற்றிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நீங்கள் தேங்காய் சேர்த்து செய்யும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப யம்மியாக இருக்கும். நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 4 நிமிஷம் மறுபடியும் வேகட்டும். 70% தான் வெந்திருக்கு. இன்னி கொஞ்சமாக வேகட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம காய் வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு காய் எடுத்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம காய் நல்லா வெந்துருச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இன்னைக்கு கொஞ்சமாக தண்ணி இருக்கு, அதுவும் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட முருங்கைக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக நீங்கள் கார்னிஷிங்காக மல்லி இலை சேர்த்துறதுன்னா சேர்த்துக்கோங்க. நான் இப்போ யூஸ் பண்ணலை. உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் மல்லி இலை நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட முருங்கைக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு சர்விங் பிளேட்க்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நம்மளோட யம்மியான முருங்கைக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதை நம்ம சூடாக ரைஸ் கூட சர்வ் பண்ணும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது நம்ம சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ரொம்ப டேஸ்டியாக நம்ம பண்ணியிருக்கோம்.
இந்த டிஷ் ரொம்ப சுலபமாக நம்ம பண்ணிடலாம். 10 நிமிஷத்தில் இந்த டிஷ் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.